கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு எரேமியா 27ஆம் அதிகாரம் வசனங்கள் 19 முதல் 22 வரை. தியானத்தின் தலைப்பு: திரும்பவும் கொண்டு வருவார். நான் அவைகளை விசாரிக்கும் நாள் வரைக்கும் அவைகள் அங்கே இருக்கும். பின்பு அவைகளை திரும்ப இந்த ஸ்தலத்திற்கு கொண்டு வர பண்ணுவேன். எரேமியா 27ஆம் அதிகாரம் வசனம் 22. சில சமயங்களில் என்னதான் நடக்கிறது என்பதை புரிந்து கொள்ள நமக்கு கடினமாக இருக்கிறது. இப்படியும் நடக்கலாமா என்று தடுமாறி போகிறோம். ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கங்களிலும் இன்னமும் கர்த்தர் ஆளுகையையும் கட்டுப்பாட்டையும் தமது கரங்களிலே தான் வைத்திருக்கிறார் என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடிகிறதா? முடிந்தால் அதுதான் வாழ்வில் நமக்கு கிடைக்கும் பெரிய வெற்றியாக இருக்கும். சாலமோன் ஆலயத்தை கட்டிய விதம் அற்புதமான ஒன்றாகும். நிறுத்து பார்க்க முடியாத பொன், வெள்ளி, வெண்கலத்தை கொண்டு எத்தனையோ நிபுணர்களும் சிற்பாசாரிகளும் மாத்திரமல்ல, எத்தனையோ வருடங்கள் எடுத்து எவ்வளவோ நுணுக்கமாக அந்த ஆலயத்தை கட்டி முடித்தார் சாலமோன். அதிலும் தேவ உத்தரவின் பேரிலேயே அதை கட்டினார். அந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையின் போது மகிமை ஆலயத்தை நிரப்பியது என்று வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட ஆலயம் பாபிலோனினால் இடிக்கப்பட்டதென்றால் இதன் அர்த்தம் என்ன? அது மாத்திரமா? அந்த ஆலயத்தின் சகல பணிமுட்டுகளையும் நேபுகாத்நேச்சார் பாபிலோனுக்கு எடுத்து சென்று தங்கள் தெய்வத்தின் கோவிலிலே வைத்தான். பரிசுத்தப்படுத்தப்பட்ட பணிமுட்டுகள், பாத்திரங்கள் இப்போது அந்நிய கோவிலை அலங்கரிப்பதை என்ன சொல்வது? ஆனால் அது அப்படித்தான் நடந்தது. சில சமயங்களில் கர்த்தர் தமது ஜனங்களை மாத்திரமல்ல, பல விஷயங்களை கூட பாடுபட அனுமதிக்கிறார் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். தனிப்பட்ட வாழ்விலும் சில சமயங்களில் சபை ஸ்தாபனங்களில் கூட பிரிவினைகள், சண்டைகள், பணப்பிரச்சனைகள் என்று அவை சிதறிப்போகும் தருணங்களில் நாம் உண்மையாகவே உடைந்து போகிறோம். அன்று இயேசுவிடமும் ஒரு பாத்திரம் இருந்தது. அது கொலைக்காரர் கைகளில் கொடுக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட போதும் சீஷர்களும் அந்த மனநிலையில்தான் இருந்தார்கள். ஆனாலும் காரியங்கள் தேவ கட்டுப்பாட்டுக்குள் இருந்ததா இல்லையா? இருந்தது. ஆலயத்து பணிமுட்டுகள் பாபிலோனுக்கு கொண்டு போகப்பட்டாலும் அவைகளை திரும்பவும் அதே இடத்திற்கு கொண்டு வருவேன் என்று சொன்ன கர்த்தர் கொண்டு வந்தாரா இல்லையா? கொண்டு வந்தார். இவற்றை அறிந்த நாம் விடை தெரியாத சமயங்களில் தடுமாற வேண்டியது இல்லை. தேவ பிள்ளையே, எல்லாமே கெட்டுப்போனாலும் தேவனிடம் விசுவாசமாயிருப்போமா? சகல கட்டுப்பாடும் தேவ கரத்தில் இருப்பது எவ்வளவு உண்மையோ, தம்முடையவர்கள் மேல் அவருடைய கண்களும் நோக்கமாயிருக்கிறது என்பது அவ்வளவு உண்மை. ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, சகலமும் மாறிப்போனாலும் கூட நீர் மாறாதவர் என்ற உறுதியை எங்களுக்கு தந்திருக்கிறபடியாலும், உம்முடைய கண்கள் எங்கள் மேல் நோக்கமாக இருக்கின்றபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.